ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜே க்ரோஷெட் வேர்ல்ட். நம்ம இன்றைக்கி ஒரு அழகான ஆக்டோபஸ் தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கீ செயின் ஆக்டோபஸ் பண்ண போகிறோம். இது ஈஸியாக பிக்னஸ் எல்லாம் மேக் பண்ணிடலாம். இப்போ இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஆக்டோபஸ் நம்ம பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பார்த்திங்கன்னா ஆக்டோபஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காட்டன் யான் எடுத்திருக்கேன். இப்போ என்கிட்ட இருக்கிற இந்த கலர்லேயே நான் செஞ்சுட்ருக்கேன். அப்புறம் நீடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3 பாயிண்ட் நீடில் எடுத்திருக்கேன். நான் 3 பாயிண்ட் நீடில் எடுத்திருக்கேன். அப்புறம் சிஸ்ஸர் யூஷுவல் எல்லாம் நம்ம க்ரோஷெட்க்கு என்னென்னு போடுவோம் அதெல்லாம் எடுத்திருக்கேன். அப்புறம் இதுக்கு கீ செயின் ஹூக் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நோட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஃபஸ்ட்டு இப்போ இந்த நோட்ஸில் நம்ம எப்படியெல்லாம் செய்யலாங்கிறத செஞ்சுருக்கோங்கிறத எழுதி வச்சுருக்கோம். இப்போ மேஜிக் ரிங் போட்டு ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் போடுறது இன்னும் எழுதிடணும். அதுக்கப்புறம் சுற்று ஒன்று ரவுண்டு ஒன்றுன்னு போட்டு ஒரு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ மேஜிக் ரிங் போட்ட உடனே அதில் ஒரு செயின் போட்டு 6 சிங்கிள் க்ரோஷெட் போடுறோம். அந்த மேஜிக் ரிங்குக்குள்ளே 6 சிங்கிள் க்ரோஷெட் போடுறோங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சுற்றும் இப்போ 2வது சுற்றுனா ஒரு சிங்கிள் க்ரோஷே இல்லை 2 சிங்கிள் க்ரோஷே போடுவோம். 2 எஸ்சி அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஒவ்வொரு தையலிலும் 2 சிங்கிள் க்ரோஷே 2 எஸ்சி செய்யணும். மொத்தம் 12 வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு இதில் நான் காமிச்சிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு ரவுண்டுக்கும் நம்ம நோட்ஸ் எழுதி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். டீச் பண்ணுறதுக்கு கிளாஸ் எடுக்க போகும்போதெல்லாம் ஈஸியாக இருக்கும். நோட்ஸ் கொடுத்தா அவங்களே அதை பார்த்து கூட புரிஞ்சு ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடுவாங்க. வாங்க நம்ம ஃபஸ்ட் இப்போ யான் எடுத்து ஒரு மேஜிக் ரிங் போடுவோம். மேஜிக் ரிங் போட்டு இப்போ ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் போடுறோம். மேஜிக் ரிங்கில் 6 சிங்கிள் க்ரோஷெட் நம்ம பண்ணுவோம். பார்த்திங்கன்னா 6 சிங்கிள் க்ரோஷெட் போடுவோம். ஒரு செயின் போட்டுக்கோங்க. மேஜிக் ரிங்குக்குள்ளே ஒரு செயின். அதை எல்லாமே நான் நோட்ஸில் உங்களுக்கு கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி புரியுமா எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் எழுதி ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி இந்த பிடிஎஃப் இதெல்லாம் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பித்தரேன். இப்போ இந்த மேஜிக் ரிங்கில் 6 சிங்கிள் க்ரோஷே போடுறோம். 6 சிங்கிள் க்ரோஷெட் போட்டு முடிக்கணும். 6 சிங்கிள் க்ரோஷெட் கவுண்ட் பண்ணிக்கோங்க. 6 சிங்கிள் க்ரோஷெட் போட்டு முடித்தோடனே நமக்கு அந்த டெய்ல் யானை இழுத்துடணும். டெய்ல் யானை எடுத்து அந்த இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் ரவுண்டு எப்படி போடுறதுன்னு பாருங்கள். இப்போ செகண்டில் நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு செயின் போட்டுக்குவோம். ஒவ்வொரு வளையத்துலையும் சிங்கிள் க்ரோஷே போட்டு இப்போ 6 போட்டாச்சு. 2வது ரவுண்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேலையும் 2 சிங்கிள் க்ரோஷே, ஒவ்வொரு லூப்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷே நம்ம போடுவோம். மொத்தம் 12 போடுவோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 12 சிங்கிள் க்ரோஷே போடுவோம் செகண்ட் ரவுண்டில். இப்போ 6 போட்டாச்சு. ஸ்லிப் நாட் போட்டு ஒரு செயின் போட்டு திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு செயின்லேயும் நம்ம 2 சிங்கிள் க்ரோஷெட் போட்டு முடிப்போம். 12 வரும். இப்படி தான் போட்டு முடிக்கணும். மார்க் பண்ணி வச்சுட்டோன்னா அந்த லைன் முடியும் போது நமக்கு தெரியும். அந்த ஒரு செயின் போட்டிங்களோ அதை மார்க்கலாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு செயின்லேயும் நம்ம 2 1 ஒரே செயினில் 2 சிங்கிள் க்ரோஷெட். இது செகண்ட் ரவுண்ட். இப்படி ஒவ்வொரு செயின் அடுத்தடுத்து வர ஒவ்வொரு செயின்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷெட் போடுறோம். இப்படி பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்டில் மொத்தம் உங்களுக்கு 12 நாட் இருக்கும். 6 7
8 9 10 11 12 போட்டு அந்த மார்க்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். ஒவ்வொரு ரோ முடிக்கும்போதும் நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. மார்க்கர் ரிமூவ் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஸ்லிப் நாட் போட்டுடணும். ஸ்லிப் நாட் போட்டு இந்த ஒரு செயின் போட்டோம்ல அந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒரு ஸ்லிப் நாட் போடுறோம். ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. போட்டு அந்த இடத்துல மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து செகண்ட் ரவுண்ட் போட போகிறோம். தேர்ட் ரவுண்டு என்ன போடுறோன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச் வந்து 2 சிங்கிள் க்ரோஷே. இது வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். இப்போ 12 வந்தது. இப்போ இந்த ரோவில் பார்த்திங்கன்னா மொத்தம் 18 நாட் வரும். ஒரு எஸ்சி, ஒரு சிங்கிள் க்ரோஷெட் ஒரு லூப்பில், அதுக்கு அடுத்த லூப்பில் 2 சிங்கிள் க்ரோஷெட் போடுவோம். மொத்தம் 18 வரும். இப்போ 12ஓட முடிச்சிருக்கோம். இப்போ ஒரு செயின் போட்டு மார்க்கர் வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சிங்கிள் க்ரோஷெட், அடுத்தது லூப்லேயே ஒரு சிங்கிள் க்ரோஷெட், அதுக்கு அடுத்த லூப்பில் 2 சிங்கிள் க்ரோஷெட் போடுறோம். 2 சிங்கிள் க்ரோஷெட் போடுறோம். இந்த ரவுண்டு ஃபுல்லுமே நம்ம இப்படி தான் போட்டு வரோம். இந்த ரவுண்டு ஃபுல்லுமே ஒரு சிங்கிள் க்ரோஷெட், அடுத்ததில் இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரோஷெட், அடுத்ததில் இன்க்ரீஸுங்கும்போது 2 சிங்கிள் க்ரோஷெட் இன்க்ரீஸுங்கிறது. இப்போ இந்த ரோ ஃபுல்லாக அப்படி போட்டு முடியும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 முடியும். நாட் வரும். ஒரு சிங்கிள் க்ரோஷெட், அதுக்கு அடுத்ததில் 2 சிங்கிள் க்ரோஷெட் போடுவோம். இப்போ எப்போவுமே இன்க்ரீஸில் தான் முடியும். முடிஞ்சு அந்த இடத்துல ஒரு ஸ்லிப் நாட் போட்டு 4th லைன் ஆரம்பிக்க போகிறப்ப 4th ரோ. இந்த ரோ முடிச்சுட்டு கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க 18 சிங்கிள் க்ரோஷெட் இருக்கான்னு. மொத்தமாக 18 வரும். ஃபஸ்ட்டு 6 வரும், அப்புறம் 12, அப்புறம் 18, இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். இப்போ 4th ரோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24 வரும். 24 சிங்கிள் க்ரோஷெட் வரும். ஸ்லிப் நாட் போட்டு தான் முடிக்கணும். முடிக்கிறப்ப எப்போவுமே இன்க்ரீஸில் தான் முடியும் உங்களுக்கு. ஏன்னா ஆரம்பிக்கும் போது நாங்கள் ஒரு சிங்கிள் க்ரோஷெட்டில் ஆரம்பிக்கிறோம். இப்போ திருப்பி செயின் போட்டு இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா அடுத்த லூப்பில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த லூப்பில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. இப்போ பாருங்கள் 4th ரோ எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து 3வது ரோவில் இப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் 2s. இப்போ இந்த 4வது ரோவில் பார்த்தீங்கன்னா 2 சிங்கிள் க்ரோஷே, அடுத்த தையலில் 2 சிங்கிள் க்ரோஷே. அதாவது இது தனித்தனியாக ஒவ்வொரு லூப்பில் போடுவோம். 3வது வரப்போ ஒரே லூப்பில் 2 சிங்கிள் க்ரோஷெட் போடுவோம். மொத்தமாக 24 வரும் உங்களுக்கு. பாருங்கள், ஒரு செயின் போட்டு அந்த இடத்துல மார்க் பண்ணியாச்சு. ஒரு சிங்கிள் க்ரோஷே, இதுக்கு அடுத்த செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, 3வது செயினில் ஒரே செயினில் 2 சிங்கிள் க்ரோஷே. இதுதான் ஒரு எஸ்சி, 3வதுல 2 சிங்கிள் க்ரோஷே. இப்படி இன்க்ரீஸ் பண்ணி இந்த ரோ ஃபுல்லும் அப்படியே போடுவோம். இந்த ரோ ஃபுல்லாக நம்ம இப்படி தான் இன்க்ரீஸில் போடுவோம். இது 4th ரோ. ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த லூப்பில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த இதில் 3வது லூப்பாக வரும்போது 2 சிங்கிள் க்ரோஷே ஒரே இதில் நம்ம போடுவோம். இப்படி தான் இந்த 4th ரோவில் 24 முடிப்போம். இந்த ரோ முழுக்க இதே தான் ரிப்பீட்டட் ஆகும்.
இப்படி இந்த ஃபோலும் இப்படி ஒரு 2 சிங்கிள் க்ரோஷே அடுத்தடுத்து 3வது ரூப்பில் 2 இன்க்ரீஸ், மொத்தம் 24 வரும். இந்த கீ செயின் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இதிலெல்லாம் செஞ்சு மேக் பண்ணலாம். இந்த ரோ ஃபுல்லுமே உங்களுக்கு போட்டு இன்க்ரீஸில் போட்டு முடிப்போம். ஒரு ஸ்லிப் நாட் போட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது 5வது ரோ வரும்போது ஒரு 7 ரோ வந்து இந்த 24 உங்களுக்கு ரிப்பீட்டட் ஆகும். திருப்பி எந்த இன்க்ரீஸும் பண்ண வேண்டாம், டிக்ரீஸ். இப்போ இதோடு முடிச்சிருக்கோம், 4 ரோல் முடிச்சாச்சு. இப்போ 4வது இதில் 24 முடிச்சிருக்கோம். இப்போ 5லேருந்து ஒரு 11 லைன் 11 ரோ வரைக்குமே நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷெட் 24 சிங்கிள் க்ரோஷெட் தான் போடுவோம். பாருங்கள், 5லேருந்து 11 ஒவ்வொரு தையலும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் மட்டும்தான் போடணும். இப்போ 4 ரோல் போட்டாச்சு. இப்போ நான் 5வது ரோல் ஸ்டார்ட் பண்ணுறேன். 5வது ரோலில் எதுவும் பண்ணல, அப்படியே அடுத்து சிங்கிள் க்ரோஷெட் 24 போட்டு ஒரு 7 லைன் 7 வரிசை நம்ம வந்து வெறும் இந்த சிங்கிள் க்ரோஷேவே போட்டு முடிப்போம். எந்த இன்க்ரீஸும் இல்லை, டிக்ரீஸும் இல்லை உங்களுக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் நூல் சிக்கிறது. இதே தான் ஃபுல்லாக உங்களுக்கு ரிப்பீட் ஆகுது. ஃபுல்லாகவே 7 ரோ வரைக்குமே மொத்தம் 11 லைன் வரணும். ஆரம்பத்துலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 11 லைன் முடியணும். 11 லைன் முடிஞ்சோடனே எல்லாமே டிக்ரீஸ் பண்ணி கொண்டு வரணும். அதாவது 2 சிங்கிள் க்ரோஷெட் ஒரு டிக்ரீஸ், 2 சிங்கிள் க்ரோஷெட் ஒரு டிக்ரீஸ். அதுக்கு அடுத்த லைனில் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷெட் ஒரு டிக்ரீஸ் போடுவோம். ஒம்பது 10 லைன் திருப்பி எல்லா லைன் போட்டு மொத்தம் 11 லைன் வரும் உங்களுக்கு. இந்த 11 லைன் முடிஞ்சோன்னே என்ன பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆக்டோபஸோட காலில் வரும்ல, அதுக்கு வேண்டி நம்ம வந்து ஒரே செயினில் 3 சிங்கிள் க்ரோஷெட் போடுவோம். ஒரே செயினில் 3 சிங்கிள் க்ரோஷெட் போட்டு முடிப்போம். இப்போ வந்து இந்த 11வது லைன் முடிச்சிடலாம். இப்படி 1 பை 1 வந்துகிட்டே இருக்கும். இப்போ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுதுன மாதிரியே அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்போ வேணாலும். ஃபுல்லாக இந்த லைன் அப்படியே ரிப்பீட் ஆகிடும். 24 கடைசி லைன் போட்டு முடிச்சிடலாம். டோட்டலாக கவுண்ட் பண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு 11 லைன் இருக்கும் இதில். நம்ம வந்து இதில் 11 லைன் முடிச்சிட்டோம். 11 லைன் முடித்தோன்னே நம்ம வந்துட்டு என்ன பண்ணலான்னா, ஆக்டோபஸோட கால் வெர்ஷன் போடணுன்னா
அதுக்கு வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷெட்டில் 3 சிங்கிள் க்ரோஷெட் போடணும். ஒரு செயின் போட்டு 3 சிங்கிள் க்ரோஷெட் போடணும். இதுக்கு முன்னால் நம்ம வந்து இந்த லைன் வேண்டாம், நம்ம வந்து இதை டிக்ரீஸ் லைன் போட்டுட்டு மேலே கூட நம்ம வந்து ஒரு ரோவ் எடுத்து அதோட இந்த கால் இது போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னு ஒரு சிங்கிள் க்ரோஷெட் இந்த லைன் நம்ம போட்டுட்டும் டிக்ரீஸ் போடலாம். சம்டைம்ஸ் நமக்கு வந்து இந்த லைன் போட்டுட்டு டிக்ரீஸ் பண்ணி இந்த பண்ணும்போது சரியாக வராது. நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து இதில் டிக்ரீஸ் போட்டு ஸ்டஃப் பண்ணிவிட்டு மேலே கூடி நம்ம வந்து இதோட இது போட்டுக்கலாம். என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 2 சிங்கிள் க்ரோஷெட் போட்டு ஒரு டிக்ரீஸ் போடலாம். டிக்ரீஸ் போட்டு நம்ம வந்து அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. டிக்ரீஸ் லைன் முடிச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் அந்த ஆக்டோபஸோட கால் பகுதியை பின்னிக்கலாம். இப்போ வந்து ஒரு ரெண்டு சிங்கிள் க்ரோஷெட் போடுவோம், ஒரு டிக்ரீஸ். அடுத்தடுத்து இல்லை 2 சிங்கிள் க்ரோஷெட். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் வந்து 2 லூப்புலேருந்து எடுத்து 3 லூப் வரும், ஒரே லூப்பாக பண்ணிடுவோம். அதாவது 2 செயினையும் ஒரே செயினாக ஒரே நாட்டாக பண்ணிடுவோம். இந்த லைன் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ், 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ்னு கம்மி பண்ணிடணும். இப்படி 3 இருக்கும், வெளியே எடுத்த 1 ஆயிரும் பாருங்கள். அதுக்கு அடுத்ததில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கு அடுத்ததுலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கு அடுத்து 2 சேர்த்து ஒரே நாட்டாக பண்ணுவோம், அது டிக்ரீஸ். 1 அடுத்து ஒரு டிக்ரீஸ். அது இந்த ரோ ஃபுல்லு இப்படி. செகண்ட் ரோவில் ஒரு சிங்கிள் க்ரோஷேட் ஒரு டிக்ரீஸ். அதுக்கு 3ஆவது ரோவில் ஃபுல்லாகவே எல்லா அந்த ரோலும் அப்படியே டிக்ரீஸ் பண்ணிட்டு வந்து நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டியது தான். இப்போ இதில் ஒரு 2 சிங்கிள் க்ரோஷெட்டு ஒரு டிக்ரீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரோ ஃபுல்லு இப்படி முடிஞ்சு ஒரு ஸ்லிப் நாட் போட்டு இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போட்டு நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிட்டு வந்து நம்ம வந்து காட்டன் வச்சு ஸ்டஃபிங் பண்ணிட வேண்டியது தான். இந்த மாதிரி நமக்கு ஓரளவுக்கு ஸ்டஃப்பாக இருக்கிற மாதிரி காட்டன் வச்சு ஸ்டஃப் பண்ணிடுங்க. ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிக்க வேண்டியது அப்படியே. எவ்வளோ முடியுமோ ஓரளவுக்கு காட்டன் வச்சு அதோட ஷேப் இது பண்ணி இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணி பேலன்ஸ் இருக்கிறவங்களே சுற்றி வர அப்படியே ஒவ்வொரு லூப்லேயும் விட்டு எடுத்து கம்மி பண்ணிடுங்க. ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிக்கோங்க இப்படி. ஸ்டஃப் பண்ணி இப்படி அடுத்தடுத்தது லூப்பில் எடுத்து ஸ்டிச்சிங் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அதோடய விங்ஸ் எல்லாம் தைக்க ஆரம்பிச்சிருவோம்.
ஒரு 9வது ரோல் இந்த மாதிரியில் நம்ம வந்து 10வது ரோலில் அதோட விங்ஸ் எப்படி காலில் வருங்கிறத ஸ்டிச் பண்ணிடுவோம். இப்போ ஸ்டஃப் பண்ணி இதை ஃபினிஷிங் பண்ணிடலாம். இப்படி வச்சு ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணி அந்த ஷேப் கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த நீடில் டாப் சைடு நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இப்படி வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணி ஃபுல்லாக அடுத்தடுத்துல அப்படியே விட்டு இழுத்திங்கனாலே உங்களுக்கு வந்து அது க்ளோஸ் ஆகிடும். நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும். இப்படியே இதில் இப்படி விட்டு எடுத்துக்கணும். இந்த சைடும் நீடில் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்படி க்ளோஸ் பண்ணிடணும். இதை க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு ஃபுல்லாக ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் நல்லா உள்ளே தள்ளி தள்ளி விட்டு இது பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து அது வெளியே வராது. இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கணும். முடிச்சுட்டு இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுவோன்னா எத்தனை ரோ போட்டிருக்கோன்னு பார்த்து நம்ம ஐஸ் வைக்கணும்ல. கண் எங்கே பாருன்னா ஒரு 9வது வரிசையில் இந்த மாதிரி பாருங்கள் எந்த பக்கம் வச்சா கரெக்டாக இருக்கணும். ஆனால் 10, 9, 10 2 லைன் வர இடத்துல சென்டர் பண்ணி வச்சுருங்க. வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேருந்து 1 2 3 4 5 6 7 8 9வது இதில் சரி ஐஸு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். 2 ஐஸுக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு 2 ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 2 ரூப் இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு அப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கடுத்து நம்ம விங்ஸ் வச்சா நம்மளோடது முடிக்குது. அவ்வளோதான். இந்த த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். த்ரெட் இப்படியே ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. இதை இது பண்ணி இந்த ஸ்டஃப் நல்லா வெளியே தெரியாமல் உள்ளே போகிற மாதிரி பார்த்து இது பண்ணிடுங்க. இதை கட் பண்ணி அதாவது ஒரு சைடு உள்ளே போட்டு இழுத்துட்டு த்ரெட்டை விட்டா கட் பண்ணிடுங்க. த்ரெட்டு வெளியே தெரியாத மாதிரி கட் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா த்ரெட் கட் பண்ணி எடுத்து முடிச்சுட்டு
நம்ம வந்துட்டு இந்த அது கட் பண்ணிடலாம், இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வச்சாச்சு, ஐஸ் வச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 10வது லைனோ இல்லை 11வது லைனோ எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம அதோட கால் செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதோட கால் பகுதி போட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்லிப் நாட் போட்டு செயின் போட்டுருங்க. செயின் போட்டுட்டு எல்லாத்துலேயும் ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டு முடிக்கிறோம். ஒரே செயினில் 3 டபுள் க்ரோஷெட் போடுங்க. அதுக்கு அடுத்த செயினை ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்த செயினை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரு லூப்பில் 3 டபுள் க்ரோஷெட் போட்டுட்டு இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் அந்த ரோ ஃபுல்லாகவே உங்களுக்கு இதே தான் வரும். ஒரு செயினில் 3 டபுள் க்ரோஷெட், ஒரு செயின் ஸ்கிப் பண்ணும், ஒரு செயினில் அடுத்துல 3 டபுள் க்ரோஷெட்னு இப்படி போட்டு தான் முடிப்போம். டபுள் க்ரோஷெட் போட்டு முடிச்சிருக்கோம். ஒவ்வொரு செயின்லேயும் 3 டபுள் க்ரோஷெட் போடணும். அதுக்கு அடுத்த செயினை ஸ்கிப் பண்ணிடுங்க. சிங்கிள் க்ரோஷெட் போட்டால் உங்களுக்கு வந்து அது விங்ஸ் ரொம்ப குட்டியாக தெரியும். 3 போடும்போது டபுள் க்ரோஷெட் போடும்போது தான் விங்ஸ் நல்லா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம போட்டு முடிச்சிருவோம். இதில் நம்ம வந்து கீ செயின் லூப்பை ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். உங்களுக்கு இந்த நோட்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த நோட்ஸோட பிடிஎஃப் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறதுங்கிற அந்த நோட்ஸு நான் உங்களுக்கு அனுப்பி தரேன். இப்போ இந்த யானை கட் பண்ணி எடுத்துட வேண்டியது, அவ்வளோதான். நம்ம ஹெட் பகுதியில் நம்ம கீ செயின் லூப்பை ஆட் பண்ணிடுவோம். நம்மளோட அழகான ஆக்டோபஸ் ரெடி. செயின் ரெடி ஆகிடுச்சு. இங்கே நீங்கள் வேணால் சின்ன சின்ன ஏதாவது டெக்கரேஷன் ஐஸ் இதுக்கெல்லாம் வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கீ செயின் லூப்பை இதில் ஆட் பண்ணால் நம்மளோட ஆக்டோபஸ் முடிஞ்சது. இந்த மாதிரி கீ செயின் லூப் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த நோட்ஸ் வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இந்த நோட்ஸ் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பி தரேன். ஓகே.